அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். நேத்து மதராசி 3வது நாள் எவ்வளவு வசூல், இந்த 3 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட்ல அப்படிங்கறத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்ப்போம். காந்தி கண்ணாடி நேத்து 3வது நாளுமே ஒரு சரியான கலெக்ஷன், ஃபர்ஸ்ட் டேவோட செகண்ட் டேவோட தேர்ட் டே ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம லோகா சாப்டர் 1 சந்திரா ஒரு பக்கம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கு, பெரிய கலெக்ஷனே எடுத்துருச்சு. அப்புறம் நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதுல என்னென்ன படம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேற்று வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். அஜித் குமார் அவர்கள் நடந்து வர மாதிரி. ஸோ இந்த ஃப்ரேமை பார்த்தோன்னே நிறைய பேர் வேற வேற படம் சொல்லியிருந்தாங்க. வெறும் 3 பேர் மட்டும்தான் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. காதல் மன்னன் படத்துல இருந்து கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண அந்த 3 பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலை கடை அப்படிங்கிறவர் சதாம் ஹுசைன், விஜயகுமார், விஜய் சுகந்தி அப்படிங்கிற இந்த 3 பேர் தான் கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் இந்த படத்தோட 3வது நாள் வசூல் இந்தியாவில் 16,65,00,000. ஸோ டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 3 நாள்ல 62,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷனுங்க இந்த படம் காஞ்சூரிங். ஸோ வேர்ல்டு வைடு $187 மில்லியன், 1650 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் $58 மில்லியன் தான். ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே இந்த படம் இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே பெரிய கலெக்ஷன் எடுத்து பிளாக் பஸ்டர், ஃபர்ஸ்ட் வீக்கெண்டே நம்ம பிளாக் பஸ்டர்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு இந்த படம் காஞ்சூரிங் த லாஸ்ட் ரைட்ஸ். அப்புறம் பரம் சுந்தரி அப்படிங்கிற படம் டே 10 இந்தியாவில் வந்து 2,75,00,000, உலகம் முழுக்க 3,10,00,000. டோட்டலா 54,87,00,000 இந்தியாலையும், 70,95,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 60 கோடி பட்ஜெட். வேஷ் லெவல் 2 இந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் இந்தியாவில் 81,00,000, டோட்டலா இந்தியாவில் 13,52,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட். பெங்கால் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம் டே 3 இந்தியாவில் 3,05,00,000, உலகம் முழுக்க 3,12,00,000. 7,92,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 35 கோடி பட்ஜெட். இது பத்தவே பத்தாது, ரொம்ப ரொம்ப சுமாரான கலெக்ஷன் ஓப்பனிங் வீக்கெண்ட். அப்புறம் பாகி 4 நேற்று டே 3 இந்தியாவில் 11,85,00,000, உலகம் முழுக்க 13,10,00,000. டோட்டலா இந்த படம் இந்தியாவில் 37,34,00,000, உலகம் முழுக்க 42,39,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. 100 கோடி பட்ஜெட். ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படம் வீக் டேஸ்ல ஒரு நல்ல கலெக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம், ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். டே 3 ஆந்திரா தெலுங்கானால 3,85,00,000, உலகம் முழுக்க 5,50,00,000. 7,95,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 12 கோடி இந்த படம் வந்து வெறும் 3 நாள்ல கலெக்ட் பண்ணிருக்கு. 5 கோடி தான் இந்த படத்துக்கு பட்ஜெட். சரியான கலெக்ஷன். கார்த்தி அப்படிங்கிற படம் டே 3 ஆந்திரா தெலுங்கானால 1,40,00,000, உலகம் முழுக்க 1,58,00,000. ரொம்ப 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 சுமாரான வசூலுங்க. ஆந்திரா தெலுங்கானால 5,75,00,000, டோட்டலா உலகம் முழுக்க 6,73,00,000, 50 கோடி பட்ஜெட். ரொம்ப ரொம்ப சுமாரான வசூல் தான் எடுத்திருக்கு இந்த படம் இந்த 3 நாளுமே. லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த படத்தோட நேத்து 11வது நாள் வசூல் ஞாயிற்றுக்கிழமை பெரிய கலெக்ஷன். கேரளால 7,20,00,000, தமிழ்நாட்டில் 1,25,00,000, ஆந்திரா தெலுங்கானால 1,35,00,000, கர்நாடகால 1,10,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 63,00,000, ஓவர்சீஸ்ல 14,25,00,000, உலகம் முழுக்க 25,78,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேத்து டே 11. ஸோ டோட்டலா இந்த படம் கேரளால 58,91,00,000, தமிழ்நாட்டில் 11,80,00,000, ஆந்திரா தெலுங்கானால 11,60,00,000, கர்நாடகால 9,98,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4,43,00,000, ஓவர்சீஸ்ல 88,95,00,000, உலகம் முழுக்க 185,67,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஃபில்ம். அதாவது இதுக்கு முன்னாடி மகாநதி அப்படிங்கிற படம் தான் சவுத் இந்தியன் ஃபிலிம்லயே ஹையஸ்ட் ஃபீமேல் ஓரியன்ட் கலெக்ஷன் ஃபில்மா இருந்தது. அதை இந்த படம் பிரேக் பண்ணிருக்கு. அதை பிரேக் பண்ணி அதுல டபுள் மடங்குக்கு மேல வெறும் 10-11 நாள்லயே கலெக்ஷன் எடுத்துருச்சு. இதை தாண்டி இந்த படம் ரிலீஸ் பண்ண எல்லா லாங்குவேஜ்லயுமே இட்டு, எல்லா ஸ்டேட்லயும் இட்டு, எல்லா நாட்டிலையும் பெரிய கலெக்ஷன். அதாவது ஓவர்சீஸ்ல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா நாட்டிலையும் பெரிய கலெக்ஷன். இப்போ முக்கியமா இந்த படம் ஹிந்தியில இப்ப ரிலீஸ் ஆக போகுது, ஹிந்தி லாங்குவேஜ்ல. அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் அந்த ஹிந்தி பெல்ட்லயுமே பெரிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படம் ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்கமிங்ல நிறைய படம் இந்த யூனிவர்ஸ்ல வரப்போகுது. அதுல பெரிய பெரிய ஹீரோக்கள் வர போறாங்க, தமிழ்ல இருந்தே நிறைய ஹீரோக்கள் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தகவல் வருது. அப்படி ஒருவேளை இது வருது அப்படின்னா எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க வந்து
ஒரு ஃபீமேலை லீடா வச்சு இந்த யூனிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இப்படி பட்டி தொட்டியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ உண்மையிலேயே இந்த படம் பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பெரிய லெவலில் எல்லாரையும் பேச வச்ச ஒரு படமாகவும் அமைஞ்சிருக்கு. ஹிருதயபூர்வம் அப்படிங்கிற படம் டே 11 கேரளால 3,35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 18 லட்சம், ஓவர்சீஸ்ல 1,04,53,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. ஸோ டோட்டலா இந்த படம் 30,21,00,000 கேரளால மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4,13,00,000, ஓவர்சீஸ்ல 29,40,00,000 உலகம் முழுக்க 63,74,00,000 இந்த படம் இந்த 11 நாள்ல கலெக்ட் பண்ணிருக்கு. 30 கோடி பட்ஜெட், ஒரு சூப்பர் ஹிட் படம், பிளாக் பஸ்டராகவே அமைஞ்சிருக்கு இந்த படம். அப்புறம் கூலி திரைப்படத்தோட 25வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 18 லட்சம், உலகம் முழுக்க 24 லட்சம். 153 கோடி தமிழ்நாட்டிலையும், 524 கோடியே 59 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 380 கோடி பட்ஜெட். அப்புறம் பேட் கேர்ள் அப்படிங்கிற படம் டே 3 தமிழ்நாட்டில் 11 லட்சம், உலகம் முழுக்க 13 லட்சம். டோட்டலா 39 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 45 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். ஸோ பேட் கேர்ள் ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்புறம் காந்தி கண்ணாடி, மதராசி, இந்த 2 படத்தோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. காந்தி கண்ணாடி திரைப்படம் நேத்து 3வது நாள் சரியான கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. தமிழ்நாட்டுல 82 லட்சம், உலகம் முழுக்க 86 லட்சம். சரியான இன்க்ரீஸ் இருக்கு நம்பர்ஸ்ல. ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலா இந்த படம் 3 நாள்ல 1,74,00,000, உலகம் முழுக்க 1,86,00,000. 3 கோடி பட்ஜெட். ஸோ நல்லா கலெக்ஷன் வந்திருக்கு இந்த படம். அது மட்டும் இல்லாம வீக் டேஸ்லயுமே நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மதராசி திரைப்படத்தோட டே 3 தமிழ்நாட்டில் 11,40,00,000, ஆந்திரா தெலுங்கானால 1,15,00,000, கர்நாடகால 1,05,00,000, கேரளால 41 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 18 லட்சம், ஓவர்சீஸ்ல 5,65,00,000, உலகம் முழுக்க 19,84,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. ஸோ டே 3 கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டில் இந்த படம் 35 கோடியை கடந்திருக்கு. 35 கோடியே 1 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 20 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 56 லட்சம், கேரளால 1 கோடியே 42 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 78 லட்சம், ஓவர்சீஸ்ல 20 கோடியே 55 லட்சம், உலகம் முழுக்க 65 கோடியே 52 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் இந்த 3 நாளுமே சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படம் பெரிய பட்ஜெட், பெரிய பொருட்செலவுல எடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 160ல இருந்து 180 கோடின்னு சொல்லப்படுது. நாளைக்கு வீடியோல அதை நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம் எவ்வளவு அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாம இந்த படம் கிட்டத்தட்ட 85ல இருந்து 90 கோடி கிட்ட தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. தியேட்டர்களா இந்த படம் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதை வரப்போற வீக் டேஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அடுத்ததா இன்னைக்கு வந்து 30 இயர்ஸ் ஆஃப் ரங்கிலா 1995ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில ஆஹா இப்படிப்பட்ட ஹிட் இந்த பாட்டு படம்லாம். அந்த டைம்ல இந்த பாட்டை கேசட்ல கேட்காதவங்களே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹிந்திலையும் கேட்டிருப்பாங்க, தமிழ்லையும் கேட்டிருப்பாங்க, அந்த அளவுக்கு செம்ம ஹிட்டு. ஸோ இந்த படம் வசூல் ரீதியா எப்படிப்பட்ட ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 35 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 36 கோடியே 50 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி, ஷேர் 15 கோடி கிட்ட வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படம் அந்த டைம்ல பார்க்காதவங்களே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 19 இயர்ஸ் ஆஃப் சில்லுன்னு ஒரு காதல். ஸோ சில்லுன்னு ஒரு காதல் 2006ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா ஒரு பெரிய ஹிட்டும் ஆச்சு. சூர்யா அவர்களோட கெரியர்ல ஒரு மியூசிக்கலி பயங்கர ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில எல்லா பாட்டுமே அப்படிப்பட்ட ஹிட்டு. சில்லுன்னு ஒரு காதல் 2006ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி, தமிழ்நாட்டில் மட்டுமே 11 கோடியே 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 17 கோடியே 50 லட்சம். இந்த படத்தோட ஷேர் 9 கோடியே 40 லட்சம். ஸோ வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த படத்துல பாட்டு தான் முக்கியமே, அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.